Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்க அப்படி நான் நம்புறேன். சோ இந்த vlogல வந்து ஒரு 1 day routine மாதிரி ஷேர் பண்ணிருக்கேன். இன்னைக்கு work from office routine தான். சோ காலையில வந்து குட்டி குட்டியா வேலைகள் இருந்தது. அதெல்லாம் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத ஷேர் பண்ணிருக்கேன். இந்த பாத்திரத்தெல்லாம் வந்து காய பண்ற இந்த வெசல் ட்ரெய்னர் வந்து அப்பப்போ வாஷ் பண்றது ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸாவது வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன். ஸோ இன்னைக்கு வந்து நைட்டு தேய்ச்சி போட்டிருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் காலையில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் சமையல் செஞ்சதுக்கப்புறமா திருப்பி பாத்திரம் விழும். அதனால் அந்த வேலையை ஃபஸ்ட்டே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மிஷின்லேயும் காலையில் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து மிஷின் போட்டு விட்டுட்டேன். ஸோ துணியெல்லாம் வந்து அலசி முடிச்சிருச்சு. சரி அதையும் காய போட்டுட்டோம் அப்படின்னா காலையில் அந்த ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போலாம் ஒரு 8 மணிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 8 மணிக்கெலாம் காய போட்டோம் அப்படின்னா ஒரு 11 மணி 12 மணிக்கெலாம் துணியை மடிச்சே வச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து நல்ல வெயில் அடிக்குது. ஸோ துணியெல்லாம் காய போட்டுட்டு இங்கே மேகியும் மயிலும் வந்து என் கூட தான் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ரெண்டு இந்த நம்ம பாட்டுக்கு வைப்போம் இல்லையா, செடிக்கு வைக்கிற அந்த ட்ரே இருக்கும், அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து சைடெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து ஒரு விளையாட்டு சாமான் மாதிரியே முடிவு பண்ணி 2 பேரும் அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இவனும் அது வேணுன்றான், அவனும் அது வேணுன்றான். 2 பேரும் சண்டை, ஒரே சண்டை. இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து தோசை தான். டெய்லியும் வந்து சட்னி சாப்பிட்றது கொஞ்சம் போராக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன். முருங்கைக்காய் நிறைய இருந்தது, சூப்பெல்லாம் செஞ்சு நிறைய காலி பண்ணிவிட்டேன். இன்னமும் கொஞ்சம் இருந்தது. சரி அதனால் இன்றைக்கி அதை வச்சு கிரேவி பண்ணிடலான்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு தேங்காய் கசகசா போட்டுட்டு அது கூட ஒரு 4 துண்டு இஞ்சி, 4லேருந்து 6 பூண்டு, மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தனியா எல்லாத்தையுமே போட்டு நல்ல பேஸ்ட்டாக அடிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் வந்து 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துருக்கேன். இது நெய் சேர்த்து செய்யும்போது இந்த கிரேவி நல்லாயிருக்கும். அது கூடவே வந்து வெங்காயம் நல்லா வந்து தாராளமாக சேர்த்துக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். கொஞ்சம் ப்ரௌனாக வர்ற டைமில் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அந்த தக்காளியும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டே பேஸ்ட்டாக அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்துடும். கிரேவியும் நல்ல கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம், சாம்பார் பொடி வந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து காரத்துக்கு கலருக்கு 2த்துக்கும் சேர்த்து காஷ்மீரி மிர்ச்சி வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம தனியாத்தூள் ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் விரட்டி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஸோ முருங்கைக்காவையும் கத்திரிக்காவையும் இதிலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சாலும் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து டக்குன்னு செய்யணும் அப்படின்றதுனால ஒரு 2 விசில் வந்து முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு இறக்கிட்டேன். ஸோ வெந்திருந்ததுனால டக்குன்னு இந்த வந்து கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அது கூடவே வெந்திருந்த உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காவையும் அதில் போட்டாச்சு. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காய் கசகசா எல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். இது கூட வந்து நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பர் டேஸ்ட்டோடு இருந்தது. இது இல்லாமல் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே போட்டு கூட நம்ம இதே மாதிரி செய்யலாம். ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான குருமா மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு வந்து தோசையோட சாப்பிட்றேன் அப்படின்றதுனால கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டேன். நல்லா இதுக்கு வந்து மெதுன்னு தோசை சுட்டு இதை வந்து தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. இது கூட ரொட்டியுமே நல்லா இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து ரொட்டி கூட தான் இது பயங்கர சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டு வந்து நீ ரொட்டி செய்ய அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்தது. ஸோ அதை தான் வந்து நைட்டுக்கும் நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மிட் மார்னிங்கில் கொஞ்சம் க்ளீனிங் பண்ணலான்னு வந்திருந்தேன். இந்த க்ராக்கரி யூனிட்டை ரொம்ப நாளாகவே நான் க்ளீன் பண்ணவே இல்லை. அதாவது இந்த பிளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அடுக்கி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே இது வந்து பண்ணுறது தான். ஒரு மாதத்தில் ஒரு வாட்டியாவது இதெல்லாம் எடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அடுக்கி வைப்பேன். சிலது வந்து சீக்கிரமாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கீழேயே எடுத்து வச்சுப்பேன். அந்த மாதிரி மாற்றி அடுக்கி வைக்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரே மாதிரி பார்த்த மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து கபோர்டு எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு
போட்டு டக்கு டக்குன்னு அந்தந்த ஷெல்ஃபில் எது வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் வேலையை பார்த்துக்கிட்டு உங்ககிட்ட ஒரு குட்டி தாட் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மள நிறைய பேர் என்னையும் இன்க்ளூட் பண்ணி தான் நான் சொல்கிறேன். நிறைய டைம் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷனை ப்ளீஸ் பண்ணிடணும், அவங்கள பிரியப்படுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு காரணம் வந்து பல விதமாக இருக்கலாம். ஒருவேளை அவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஆளுங்களாக இருக்கலாம், இல்லை அவங்க கூட இருக்கிறவங்கள பார்த்து நம்ம பயந்துருக்கலாம், இல்லை அவங்க கூட இருக்கிற அந்த கூட்டத்தோடு நானும் போய் ஜாயின் ஆகணும், அப்போ அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டா அப்படின்னா தான் என்னையும் அந்த கூட்டத்தில் சேர்த்துப்பாங்க அப்படின்றதுக்காக கூட அவங்க செய்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நான் ஆமான்னு சொல்கிறதாகவும் இருக்கலாம். இல்லைனா நான் வந்து அவங்க சொல்கிற எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கிற ஆளாகவும் நம்ம மாறிடலாம். இல்லை அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக நான் எல்லா காரியத்தையும் செய்கிற மாதிரி ஆகிடலாம். நம்ம எல்லாருமே இந்த ஃபேஸை வந்து கடந்து வந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம வந்து யோசிக்க வேண்டியது என்னென்னா, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு தாட் தோணுது அப்படின்னா நின்று நிதானித்து யோசித்து பார்த்தீங்கன்னா, ஐயோ இது நான் இல்லையே, நான் இப்படி பேசியிருக்க மாட்டேனே, ஆனால் ஏன் நான் அவங்க அந்த இடத்துல அப்படி பேசினேன் அப்படின்னா அவங்கள பிரியப்படுத்துறதுக்கு, இன்னொரு ஆளை பிரியப்படுத்துறதுக்கு நான் என்னோடய ஒரிஜினாலிட்டி இழந்துட்டேனா அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட ஒரிஜினாலிட்டியை எப்போவுமே நம்ம யாருக்காகவும் இழக்கக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப யூனிக்கான பீஸு. அதாவது வந்து காட் வந்து நம்மளை அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு க்ரியேச்சர், நீ வந்து என்னோடய பார்வையில் ரொம்ப அருமையான ஒரு பிள்ளை அப்படின்ற மாதிரி தான் காட் நம்மளை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்றதுக்காக இல்லை, நீங்கள் உங்கள் ஒரிஜினாலிட்டியை எப்போவுமே மாற்றிக்காதீங்க. இதுக்கப்புறம் அன்றைக்கி வீட்டில் தான் இருந்தோம் அப்படின்றதுனால ஈவினிங் கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் செஞ்சுருந்தேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ 3/4 டம்ளர் வந்து நான் அவுல் எடுத்திருந்தேன். அந்த அவுலை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு, அதாவது ரொம்ப செவக்கெல்லாம் வதக்க வேண்டாம், கொஞ்சம் இப்படி பிடிச்சு பார்த்தா அது உடையணும், அந்த ஸ்டேஜுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அது கூடவே வந்து 3/4 கிளாஸ் வந்து நான் ரவையும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து மிக்சியில் வந்து நல்ல கொரகொரப்பாக, ரவையை விட கொஞ்சம் ஒரு படி வந்து கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுதான் இதோட பேஸ் மிக்சரே. ஸோ அதனால் இது வந்து நல்ல கொரன்னு இருக்கணும், ரொம்ப மையாவும் அரைக்கக்கூடாது, இல்லைனா வந்து ரொம்ப ரவையை விட ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரியும் அரைக்கக்கூடாது. ஸோ நல்லா வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு அது ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன். அது கூட வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து கேரட் வந்து நல்லா திருவி எடுத்திருந்தேன். அது கூடவே இஞ்சி, இது எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவோட வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கேரட் வந்து திருவி சேர்த்தா சூப்பராக இருந்துச்சு. இது கூட வேறு என்ன காய் போடலான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து அன்றைக்கி ஸ்ட்ரைக் ஆனது வந்து கேரட் தான், அதனால் கேரட் சேர்த்துருந்தேன். அது கூடவே வந்து தேங்காயும் கொத்தமல்லியும் வந்து மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமே வந்து நல்ல மிக்ஸ்டர் வந்து நல்லா பிசைய வரும். அது கூட வந்து வெந்நி வந்து நான் சைட் பை சைடு வந்து ரெடி பண்ணி வச்சேன். வெந்நி ஊற்றி வந்து நம்ம ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே கலந்து ஒரு மாவு மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மா ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அதையே வந்து ஞாபகம் வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி, அதனால் வந்து இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரண்டியில் வச்சு நல்லா கிளறிட்டு அது கூடவே வந்து தேவையான அளவு உப்பும் போட்டு நான் கிளறிட்டேன். அதுக்கப்புறம் வெந்நி ஊற்றிட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் வெந்நி வந்து பொறுக்கிற சூடில் தான் இருக்கும் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் வந்து கை வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி தட்ட போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை நெய் சேர்த்துக்கலாம். கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அதை வந்து பால்ஸாக பிடிச்சிட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ரெடி ஆனதுக்கப்புறமா கையில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த அளவு வந்து எங்கள் வீட்டுக்கு பத்தவே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருந்தது. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னா இதை விட அதிகமான குவான்டிட்டியில் பண்ணணும். உங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 டம்ளர் அவுல் 1 டம்ளர் ரவை எடுத்து செய்யுங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு பீஸ் கூட மிச்சம் இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. ஸோ இதெல்லாத்தையுமே ஸ்டீம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி வந்து கொத்தமல்லி வந்து அதில் போட்டு பிசையறதுக்காக நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் கொஞ்சம் மீதி இருந்தது.
தேங்காய் சட்னி தாளிக்கும் போது அதையும் போட்டு தாளித்து செஞ்சுருந்தேன். அன்றைக்கி தேங்காய் சட்னி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஸ்டீம் பண்ணி எடுத்தது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு டாப்பிங்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு இதில் வந்து காஷ்மீரி மிர்ச்சி போட்டுட்டு மீதி இருந்த கொத்தமல்லியும் ஆட் பண்ணி இந்த குட்டி குட்டியாக நம்ம பண்ணி வச்சுருந்த பால்ஸ் அதில் பண்ணிவிட்டு டாஸ் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை வெறுமையாக ஸ்டீம் பண்ணி சாப்பிடாமல் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா அந்த டிஷ்ஷே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு தெரியல. அவுள் கார கொழுக்கட்டை அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் அன்றைக்கி வந்து காஞ்ச மிளகா போட்டு செஞ்சுருந்த சட்னியும் இந்த பால்ஸும் வச்சு சூப்பராக சாப்பிட்டு அந்த ஈவினிங்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இன்னொரு vlogல சந்திக்கிறேன். See you all. Take care and bye.